இந்தியாவில் நாங்கள் முக்கியமாக பார்க்க இருப்பது பல வகையான சீரம் காணப்படுகிறது, பல வகையான ஸ்கின் டைப்புடைய ஆக்களும் காணப்படுகிறது. ஆகவே உங்களோட ஸ்கின் டைப்புக்கு பொருத்தமான சீரம் என்னென்ன காணப்படுகிறது என்பது சம்பந்தமாக இதில் பார்க்க இருக்கோம். முதலாவது ஒயிலி டைப் ஆக்களை எடுத்துக்கொள்வோம். ஸ்கின் ஒயிலி டைப்பாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு முக்கியமாக சீரம் ஒன்று நீங்கள் பாவிக்கிற நேரத்தில் முக்கியமாக அதில் சலிசிலிக் ஆசிட் என்று எழுதப்பட்டிருக்கிறத பாவிக்கிறது மிக நல்லது. அடுத்தது அதனுடன் ரெட்டினால் என்று இருக்கும், அப்படியான பொருட்களும் உங்களுக்கு மிக மிக நல்லது. அடுத்தது கிளைகோலிக் ஆசிட் என்று இருக்கும். இந்த 3 வகையான பொருட்களும் உடைய சீரங்களை நீங்கள் செலக்ட் பண்ணி பாவிப்பீங்களா அது உங்களோட ஒயிலி ஸ்கின்னாக்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். கொழும்பில் அமைந்துள்ள எங்களது பியூட்டி ஸ்கின் கிளினிக் தூர இடங்களில் வெளிநாடுகளிலோ அல்லது இலங்கையின் வெவ்வேறு பாகங்களில் இருப்பவர்களுக்கு நேரடியாக கொழும்புக்கு வந்து சிகிச்சைகள் பெற பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களது பிரச்சனைகளை கேட்டு நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் உங்களுக்கு உரிய சிகிச்சைகள் நாங்கள் நேரடியாக பார்த்து தேவையானவற்றை முக்கியமான ஆலோசனைகளை தருவோம். சில பிரிஸ்கிரிப்ஷன்ஸ்களும் உங்களுக்கு தருவோம். உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். முகம் சம்பந்தப்பட்ட அல்லது அழகு சம்பந்தப்பட்ட அல்லது திடீர்னு உங்களுக்கு ஏற்படும் நோய்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். இதில் தரப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கத்துடன் நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுக்கு இந்த வசதிகளை பெற்றுக்கொள்ளலாம், நீங்கள் எங்கே வசிப்பவர்களாக இருந்தாலும். அடுத்த இன்னும் ஒரு வகையான ஸ்கின் டைப் இருக்குது, நார்மலான ஸ்கின்னாக்கள். அவங்களுக்கு மிக நல்லது ரெட்டினால் இருக்கிற சீரம் மிக நல்ல. அதே மாதிரி விட்டமின் சி இருக்கிற சீரமும் அவங்க பாவிக்கலாம், அல்லது கிளைகோலிக் ஆசிட் இருக்கிற சீரமும் மிகவும் நல்லது அவங்களோட தோலுக்கு. அடுத்தது பார்ப்போம் அக்னிப்ரோன் போது உங்களோட முகத்தில் எந்த க்ரீமை போட்டாலும் திடீரென முகப்பரு வரக்கூடிய டைப் ஆக்கள் இருப்பாங்க. அப்படியான ஆக்களுக்கு ரெட்டினால் இருக்கிற சீரம் பாவித்தீங்களா மிக நல்லது. அடுத்தது சலிசிலிக் ஆசிடும் உங்களுக்கு மிக பொருத்தமான சீரமாக அமையும். மற்றது பென்சைல் பெராக்சைடு இருக்கிற சீரங்களையும் நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். அடுத்தது வயசு போனாக்கள் இருப்பாங்க, முகத்தில் சுருக்கங்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க பாவிக்கிற சீரங்களில் முக்கியமாக நீங்கள் பெப்டைட் காணப்படுற சீரங்களை நீங்கள் தெரிவு செய்கிறது நல்ல. அடுத்து விட்டமின் சியும் உங்களுக்கு மிகவும் நல்லது. ரெட்டினால் இருக்கிற சீரமும் உங்களுக்கு மிக பொருத்தமானதாக காணப்படும். இப்போ அடுத்தது நாங்கள் பார்ப்போம் ட்ரை ஸ்கின்னாக்களை எடுத்துக்கொள்வோம். முகம் உலர்ந்து காணப்படுறாக்கள், அப்படியான ஆக்களுக்கு ஹைலூரோனிக் ஆசிட் இருக்கிற சீரம் மிக நல்லது. அடுத்தது சிரமைட்ஸ் என்று இருக்கிறது மிக மிக நல்லது. அடுத்தது லாக்டிக் ஆசிட் இருக்கிற சீரம் மிக நல்லது. அதனுடன் நியசினமைட் போன்றவை காணப்படுற சீரமும் நீங்கள் பாவித்து கொள்ளலாம். இறுதியாக நாங்கள் தரப்போகிறது காம்பினேஷன் ஸ்கின் என்றால் அவங்க ட்ரை ஸ்கின்னும் இருக்கும், மற்றது அவங்களுக்கு ஆயிலி ஸ்கின் டைப்பாகவும் இருப்பாங்க. ரெண்டும் இருக்கிற ஆக்களுக்கு நியசினமைட் மிக நல்ல சீரம், மற்றது கிளைகோலிக் ஆசிட் இருக்கிற சீரங்களும் பாவிச்சு கொள்ளுங்க. அடுத்தது ரெட்டினால் இருக்கிறது மிக நல்லது. அடுத்தது மெண்டலிக் ஆசிடும் உங்களுக்கு மிகச்சிறப்பானதாக அமையும்.